வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம காதல் தொடர்கதை என்னுயிர் நீயடா அதோட பகுதி 11 கதைக்குள்ளே போவோம் வாங்க. மதியம் 3 மணி. அதியின் வீட்டில் அனைவரும் இருந்தனர். அப்போதுதான் சாந்தா, நிஹாரிகா இருவரும் நிவேதாவை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல வசுமா வீட்டிற்கு வந்திருந்தனர். வசுமா வீட்டில் சென்று பார்க்கும் பொழுது யாரும் இல்லை. பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்டதால் அங்கு சென்று பார்த்தனர். அங்கு தோட்டத்தில் நிவேதாவும் அதியும் தாரா பாப்பா மற்றும் அகிலை தூக்கி கொண்டு நின்றிருந்தனர். மற்றவர்கள் அங்கு வாயிலில் நின்று இருந்தனர். அதி நிவேதாவை விரும்புவதை அறிந்த பாட்டியும் மீனாட்சியும் அவர்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். மற்றவர்களுக்கும் அது தவறாக தெரியவில்லை. ஆனால் சாந்தாவுக்கும் நிஹாரிகாவுக்கும் அது தவறாக தெரிந்தது. சாந்தாவுக்கு அவள் வேறொருவருடன் தனியாக சிரித்து பேசுகிறாள் என கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். நிஹாரிகாவுக்கு அவள் அழகாக இருக்கும் ஒரு பையனிடம் நின்று பேசுகிறாளே என்ற வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். மற்றவர்கள் வாயிலில் நின்றதால் அவர்களை சாந்தா மற்றும் நிஹாரிகா பார்க்கவில்லை. சாந்தா கோபமாக நிவேதாவை அடிக்கச் சென்றார். உள்ளே நுழைந்தவுடன் நிவேதாவை அடிக்க ஆரம்பித்து விட்டார். திடீரென அவர் அப்படி வருவார், அடிப்பார் என யாரும் நினைக்கவில்லை. நிவேதாவும் அந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. முதுகில் 4-5 அடிகள் நன்றாக அடித்து விட்டார். ஒரு நிமிடம் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அதையும் அப்படியே நின்று விட்டான். அவள் அந்த அடியில் நிலை குலைந்து தாரா பாப்பாவுடன் கீழே விட சென்றாள். அப்போதுதான் அதி தெளிந்து தாரா பாப்பா மற்றும் நிவேதாவை பிடித்து தன் கைவளைவுக்குள் நிற்க வைத்துவிட்டு சாந்தாவை ஒரு அறை வைத்தான். ஒரு அறைக்கே அவர் கீழே விழுந்து விட்டார். நிஹாரிகா அவரை தூக்கிவிடச் சென்றாள். அதற்குள் அனைவரும் அங்கு வந்துவிட்டனர். அதி தாரா பாப்பாவை மீனாட்சியிடம் கொடுத்துவிட்டு நிவேதாவை தன் கைவளைவிலே வைத்து இருந்தாள். நிவேதாவும் பயத்தில் வழியில் யாரிடம் இருக்கிறோம் என தெரியாமல் அவனுடன் ஒன்றி இருந்தாள். அனைவருக்கும் புரிந்தது அவள் பயத்தில் அதியுடன் ஒன்றி இருக்கிறாள் என. ஆனால் சாந்தா அதி அடித்த கோபத்தில் காச் மூச் என கத்த ஆரம்பித்து விட்டார். அக்கா, அங்க பாரு, அவ யாருக்கிட்டையோ சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதை பார்த்து அடிச்சா இவன் என்னையே அடிக்கிறான். இப்ப கூட பாரு, அவங்க கூட தான் ஒட்டிக்கிட்டு நிற்கிறா. எவ்வளோ திமிர் இருக்கணும். இங்க வந்ததுனால தான் இப்படி இருக்கா. நான் இவளை என் கூட கூட்டிட்டு போறேன். அப்பதான் இவளுக்கு கொழுப்பு குறையும் என்று வசுமாவிடம் கத்தி கொண்டிருந்தார். நிவேதா சாந்தா சொன்னவற்றை கேட்டு அதியிடம் இருந்து விலக முயற்சித்தாள். ஆனால் அதி அவளை விடவில்லை. அம்மணி பாட்டி தான் அதியிடம் தன் கண் பார்வையிலேயே தன்னிடம் விடுமாறு கூறி தன் கைவளைவில் நிற்க வைத்துக் கொண்டார். ஆனாலும் சாந்தா, அக்கா, இவளால் குடும்ப மானமே போயிடும் போல இருக்கு. அதனால இவன் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டான். வீட்டுக்குள்ளேயே கிடக்கட்டும். நான் இப்பயே கூட்டிட்டு போறேன். ஏய் குண்டச்சி, வாடி, வீட்டுக்கு போனதும் உனக்கு இருக்கு. அப்ப இவன் உன்னை காப்பாற்ற வர்றான்னு எவன் தான் வரான்னு பார்க்குறேன் என்று நிவேதாவை நோக்கி சென்றாள். ஆனால் அதை பார்த்து நிதிஷ், முரளி, அதி மூவரும் நிவேதாவின் முன் வந்து நின்று கொண்டனர். அதை பார்த்து சாந்தா மேலும் கோபம் அடைந்து கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் பொழுது, வசுமா, போது நிறுத்து சாந்தா என கூறி, அஜய், நீ ஷாலு, அகில் 2 பேரையும் கூட்டிட்டு உள்ள போ. மீனாம்மா, நீ தாரா பாப்பாவை கூட்டிட்டு உள்ள போ. பாரு, பாப்பா அழுகிறா. அபர்ணாமா, நீ நிவேதாவை உள்ள கூட்டிட்டு போ என அவர்களிடம் கூறிவிட்டு சாந்தாவை பார்த்து பேச ஆரம்பித்தார். உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அன்னைக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் சாந்தா, அவள் இனிமே அந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டான். எங்களுக்கு தப்பா தெரியாத விஷயம் உனக்கு தப்பா தெரியுதுன்னா உன் பார்வையில தான் தப்பு. அப்படியே 2 பேரும் பேசினா என்ன தப்பு? அதையும் நல்ல பையன்தான். இந்த 2 வாரமா பார்க்குறேன். உனக்கு என்ன வந்தது? இனிமே நிவேதாவை பார்க்க வீடு பக்கம் வந்துடாத என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அனைவரும் அவர்களை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டனர். அதை மட்டும் அங்கேயே இருந்தான். அவர்களை நோக்கிதான் நடந்தான். அவன் கிட்ட வர வர இவர்களுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் நம் ஆளு அடித்த அடி அப்படி. இருவருக்கும் மட்டும் கேட்கும் குரலில், என் அம்மாவை அடிச்சிட்டல்ல, இனிமே என்ன பண்ண போறன்னு பாரு. என் வீட்டை விட்டு வெளியே போங்க என்று கூறி உள்ளே சென்று விட்டான். இவர்களும் போகும் அவனையே முறைத்து விட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டனர். வீட்டினுள், அம்மா மன்னிச்சிடுங்க, என் தங்கச்சினால உங்கள் பேரனுக்கு அவமானம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்கம்மா என்று மன்னிப்பை கேட்டார். என்ன வசு இது? நீ என்ன அம்மான்னு உரிமையாக தானே கூப்பிடுற, அப்புறையே மன்னிப்பு கேட்குற? சரிம்மா, இனிமே கேட்கல என்று கூறினார். அப்பத்தா வசுமாவிடம், வசு, என் கூட ஒரு நிமிஷம் அறைக்கு வா, உன் கூட ஒன்று பேசணும் என்று கூறி தன் அறைக்கு அழைத்து சென்றார்.
இங்கு மாடியில் நிதிஷும் அதியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். மீனாட்சி அறையில் பிரியாவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள். அழுத களைப்பில் நிவேதா உறங்கிவிட்டாள். கீழே இருக்கும் அறையில் குழந்தைகள் இருப்பதால் அபர்ணா நிவேதாவை அதியின் அறைக்கு தான் அழைத்துச் சென்றாள். அவள் உறங்கியவுடன் அபர்ணாவும் மீனாட்சி அறைக்கு வந்துவிட்டாள். பிரியா அவளிடம், அண்ணி, ஏஞ்சல் என்ன பண்றா? தூங்கிட்டாளா? ரொம்ப அழுதாளா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். பொறுமை பிரியா, அழுதா, ஆனா இப்ப தூங்கிட்டா, நல்லா தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவா, சரியா? மீனாட்சி, அப்பத்தா, அதி மூவரும் இவர்களிடம் அதியின் காதலை கூற முடிவு செய்தனர். காதல் என்று கூறாமல் பிடித்திருக்கிறது என்று கூறி பேசலாம் என அப்பத்தாவும் மீனாட்சியும் முடிவு செய்தனர். கூறி முடித்து விட்டனர். அப்பத்தா வசுமாவிடம், வசு, என்ன இப்படி கேட்குறாங்க? 2 வாரம்தான் ஆகுதுன்னு தப்பால் எடுத்துக்காத. அவனுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? இப்பயே பேச வேணாம். இப்போதான் பாப்பா ஏதோ கிளாஸ்க்கு போகுதாமே, அதுக்கு 5 வருஷம் ஆகுன்னு சொன்னாங்க. நீ பொறுமையா யோசி என கூறினாள். மீனாட்சியும் அதையே கூறினாள். நன்றாக யோசித்து கூறினாள். அவ சீயை முடிக்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கூட இதை பேசலாம். நீங்கள் 3 பேரும் பேசிட்டு சொல்லுங்க. அண்ணி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று அபர்ணாவிடம் கேட்டாள். இதில் யார் என்ன சொன்னாலும் நிவேதா தான் கடைசியில் முடிவெடுக்கணும். அவ ஃபர்ஸ்ட் சீயை முடிக்கட்டும், அப்புறம் பேசிக்கோங்க என அவர் கூறினார். அதி நிதிஷிடம் அவன் நிவேதாவை முதலில் பார்த்தது, அவளிடம் அழுத முகம் அவனை ஒரு மாதிரி செய்தது. முரளி வீட்டில் பேசியதை கேட்டது, மாறனிடம் பேசியது, அடுத்த நாளே அவளை நிதிஷ் வீட்டில் பார்த்தது என அவளை விரும்பியது பற்றி கூறினான். நீங்கள் யோசிங்க, நான் அம்மு என கூற வந்து நிவேதா கிட்ட இதை பற்றி பேச மாட்டேன். அவள் சீயை முடிக்கட்டும், அவளை டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டேன் என கூறினான். ஆனால் மூவரும் நிவேதாவிடம் தற்போது கூற வேண்டாம் என கூறிவிட்டனர். நிதிஷ் எதுவும் பேசாமல் முரளியிடம் மட்டும் கூறி சென்று விட்டான். அதுக்கு தெரியும் அவன் அப்படித்தான் செய்வான் என. அவன் வசுமா, பிரியா அழைத்துவிட்டு நிவேதாவை தன் வீட்டில் தூங்க வைத்து விடுவதாக கூறி அழைத்து சென்று விட்டான். சாரிண்ணா, அன்னைக்கு வேணும்னு நீங்கள் பேசினதை கேட்கல. சாவி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை தான் எடுக்க வந்தேன். அப்போ தான் நீங்கள் பேசினது கேட்டுச்சு. பரவாயில்ல அதி, பட் இந்த விஷயம் வேற யாருக்கோ தெரியுமா? தெரியும்னா மாமா அக்கா கிட்ட சொல்லியிருப்பாரு, மாமா தாத்தா கிட்டேயும் சொல்லியிருப்பாரு, அவரும் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு, அக்கா அப்பத்தா கிட்டேயும் சொல்லிட்டாங்க. இப்போ அப்பத்தாவும் அக்காவும் நிவேதாவை தவிர மற்றவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க என கூறினான். சரி, கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்ச நாள் கழித்து பேசு. இப்போ எதுவும் பேசாத, நான் வரேன் என கூறி சென்று விட்டான். கீழே சென்று அபர்ணா குழந்தைகளை அழைத்து கொண்டு அப்பத்தா, மீனாட்சி, அஜயிடம் கூறிக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டான். நிவேதா வீட்டில் சாந்தாவும் நிஹாரிகாவும் கோபத்தில் இருந்தனர். இருவரும் அங்கிருந்து வந்து எதுவும் பேசாமல் தங்களுடைய அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டனர். சாந்தா அதி தன்னை அவமானப்படுத்தி அனுப்பியதை நினைத்து கோபமாக இருந்தார். நிஹா அவளை திரும்பி பார்க்கவில்லை, தன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கவில்லை என நினைத்து கோபத்தில் இருந்தாள். நிஹா பார்ப்போரை இன்னொரு முறை திரும்பி பார்க்க வைக்கும் பேரழகி. அவளுக்கு எப்போதும் தன் அழகின் மேல் ஒரு பெருமை இருக்கும். ஆனால் அதி அவளை பொருட்டாக கூட நினைக்கவில்லை. அதனால் அவனை தன் பின்னால் சுற்ற வைக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். வசுமா வீட்டில் நிதிஷ் நிவேதாவை அவள் அறையில் உறங்க வைத்துவிட்டு வசுமா அறைக்குள் சென்றான். ஏற்கனவே பிரியா அங்குதான் இருந்தாள். வசுமா தான் முதலில் பேச்சை ஆரம்பித்தார். உங்கள் 2 பேருக்கிட்டையும் மீனாட்சியும் அதித்தம்பியும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மா, கொஞ்ச நாள் போகட்டும், இதை பற்றி பேச வேணாம். அதையும் நல்லவர் தான், அவங்க வீட்டு ஆளுங்களும் நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ பேச வேணாம் என நிதிஷ் வசுமாவிடம் கூறினான். பிரியாம்மா, நீ என்ன சொல்கிற? அத்தம்மா, மாமா சொல்கிறது சரிதான். கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்க கூட பேசலாம், பழகலாம். இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம், சரியா? அப்புறம் ஏஞ்சல் கிட்ட இதை பற்றி பேசவே வேணாம் என கூறிவிட்டாள். சிறிது நேரத்தில் அஜய் அங்கு எடுத்து சென்ற பாத்திரத்தை கொடுக்க வந்திருந்தான். கொடுத்துவிட்டு அவன் வீட்டிற்கு சென்று விட்டான். மாலை 5 மணி அளவில் மாறன் சேலம் வந்தான். மாறனுடன் மீனாட்சி, அஜய், தாரா பாப்பா மட்டும் கிளம்பினர். அப்பத்தா சேலத்திலேயே இருப்பதாக கூறிவிட்டார். 6 மணி அளவில் அதி மற்றும் அப்பத்தாவிடம் விடைபெற்று கொண்டு மதுரை நோக்கி சென்றனர். செல்லும்போது மாறனின் பார்வை வசுமா வீட்டிற்கு சென்று விட்டு அதியின் முகத்தை பார்த்தது. அவன் முகம் ஒரு மாதிரி இருப்பதை கண்டுகொண்டான். எதுவும் கேட்காமல் மதுரையை நோக்கி மகிழ்ந்து புறப்பட்டது. காரில் அஜயும் தாரா பாப்பாவும் உறங்கிவிட்டனர். மாறன் மீனாட்சியை ஒரு பார்வைதான் பார்த்தான். மீனாட்சி மதியம் நடந்தது அனைத்தையும் சொல்லிவிட்டாள். அனைத்தையும் கேட்டுவிட்டு மாறன் அமைதியாக இருந்தான். மாமா,
என்ன பாரு, ஏன் எதுவும் சொல்ல மாட்ற? என்ன சொல்கிறது, அது எதுக்கு அந்த அம்மாவை அடித்தான்? அந்த அம்மா அதுக்கும் நிவேதாவை தான் ஏதோ பண்ணும். வசுமா இல்லைன்னா நிதிஷ் அந்த அம்மா கிட்ட பேசியிருக்க மாட்டாங்களா? எதுவும் யோசிக்காமல் பண்ணியிருக்கான். இனிமேல் ஒழுங்காக இருக்க சொல்லு. நீ அந்த விஷயத்த சொன்னது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் கொஞ்ச நாள் ஆகும் யோசிக்க. அமைதியாக இருக்க சொல்லு அவனை. ஆனால் நிவேதாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லு. அந்த பொண்ணோட அம்மாவால் இல்லைன்னா தங்கச்சியால் பிரச்சனை வரும், பார்த்துக்க சொல்லு. நீங்களே அவன்கிட்ட பேசுங்க. நான் எதுக்கு பேசணும்? அதான் துரை உங்கள் ஃபோன் மூலமாக கேட்குறாரே, அது போதாதா? நாங்கள் தனியாக சொல்லணுமா? சூதானமாக இருக்க சொல்லு, அவ்வளோதான் சொல்லுவேன். முதல்ல கட் பண்ணு என்று கூறி சாலையை பார்த்து ஓட்ட ஆரம்பித்து விட்டான். இவளும் ஃபோனை கட் செய்துவிட்டு தூங்க ஆரம்பித்து விட்டாள். ஏற்காடு மலைப்பகுதியில். சீக்கிரம் வேலையை பாருங்க. அந்த கார் இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும். எல்லாம் கரெக்டாக இருக்கா? இன்றைக்கும் சொதப்பாமல் பண்ணிடணும் என்று ஒரு குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. என்ன நண்பர்களே, இந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தருங்க நண்பர்களே. நன்றி.